1946 அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு குழந்தை பிறந்தது. அவனின் பெயர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த நாள் ஒரு சாதாரண பிறப்பு போல தெரிந்தது. சிறு வயதிலிருந்தே அவன் சற்றே வேறுபட்டவன். துணிச்சல், தன்னம்பிக்கை, மற்றவர்களை வழிநடத்தும் இயல்பு. 13 வயதில் கட்டுப்பாடு கற்றுக்கொள்ள அவன் இராணுவ பள்ளிக்கு அனுப்பப்பட்டான். அங்கேதான் ஒழுக்கமும் தலைமை பண்பும் உருவானது. பின்னர் புகழ்பெற்ற வாட்டன் கல்லூரி, பொருளாதாரம், வணிக அறிவு அவனின் ஆயுதங்களாக மாறின. அப்பாவின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் காலடி எடுத்து வைத்தான். ஆனால் நிழலில் வாழ அவன் விரும்பவில்லை. நியூயார்க் நகரத்தின் இதயம் மான்ஹாட்டன். நான் இங்கே வெற்றி பெறுவேன் என்ற கனவுடன் அவன் முன்னேறினான். அந்த கனவின் உருவம்தான் ட்ரம்ப் டவர். பெயர் மட்டுமில்லை, பிராண்ட் உருவான தருணம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இல்லை. நஷ்டங்கள், திவாலா நிலை, விமர்சனங்கள். அவன் விழுந்தான், ஆனால் தங்கவில்லை. நான் திரும்புவேன் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்தான். பின்னர் டெலிவிஷன், தி அப்ரெண்டிஸ், யூர் ஃபயர்ட். ஒரே வசனம், உலகம் முழுக்க புகழ். வணிகன் அல்ல, ஒரு செலிபிரிட்டி. ஊடகங்கள், ஒளிக்கதிர்கள் எல்லாம் அவனை சுற்றி. ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் அரசியலுக்கு வருவேன். அமெரிக்கா அதிர்ந்தது. மேடைகள், கூட்டங்கள், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். அவன் குரல் அலைப்பாய்ந்தது. 2016 அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி. வெள்ளை மாளிகை, பதவியேற்பு. ஒரு வணிகன், இப்போது உலகின் அதிக சக்தி வாய்ந்த மனிதன். கடுமையான முடிவுகள், வலுவான வார்த்தைகள், பாரம்பரிய அரசியல் முறைகளை அவன் உடைத்தான். உலகத் தலைவர்கள், சர்வதேச அரசியல். அமெரிக்காவை அவன் தனித்துவமாக நடத்தினான். விமர்சனங்கள், வழக்குகள், எதிர்ப்புகள். ஆனால் அவன் அமைதியாக இல்லை. நான் இன்னும் முடிவடையவில்லை. மீண்டும் மேடை, மீண்டும் கூட்டங்கள், மீண்டும் ட்ரம்ப். அதிர்ச்சி, வரலாறு. மீண்டும் ஜனாதிபதி. அவன் மீள் வந்தான். ஒருவர் விரும்பலாம், ஒருவர் வெறுக்கலாம். ஆனால் மறுக்க முடியாத ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்றை மாற்றியவன்.